பெரும்பாலான அநேக வாலிபர்கள் அநேக பேர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், எனக்கு நேரம் இல்லை. I don't have time to read the Bible and pray. நான் சொல்லுவேன், உனக்கு நேரம் கிடைக்காது, எனக்கு நேரம் கிடைக்காது. ஊழியத்தை செய்யணும், வேலையை செய்யணும், குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணும், ஊழியத்தினுடைய மற்ற காரியங்கள், ஆர்கனைசேஷன், அநேக காரியங்கள் இருக்கிறது. நமக்கு நேரம் கிடைக்காது. தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது, வேதம் வாசிப்பதற்கு நேரம் கிடைக்காது, ஊழியம் செய்வதற்கு நேரம் கிடைக்காது. Yes, that is true. அது உண்மைதான். தேவ பிள்ளையே, நேரம் கிடைக்காது என்று சொல்லி நாம் உட்கார கூடாது. நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் உட்கார கூடாது. கர்த்தருக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கணும், கர்த்தருக்காக நம்ம நேரத்தை கொடுக்கணும், கர்த்தருக்காக நம்ம நேரத்தை உருவாக்கணும். ஒரு நாள் 24 மணி நேரம் அப்படின்னா கர்த்தருக்காக ஒரு 2.5 மணி நேரம் நான் கொடுக்கணும். நீங்க தான் அந்த நேரத்தை உருவாக்கணும். ஆமா, ஜிம்முக்கு போறதுக்கு நேரம் இருக்கும், வீட்டுல மசாலா அரைக்கிறதுக்கு நேரம் இருக்கும், நல்ல வாய்க்கு ருசியா உங்க கணவனுக்கு செஞ்சு போடுறதுக்கு நேரம் இருக்கும். ஆனா வேதம் வாசிக்கிறதற்கு, பைபிள் வாசிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு there is no time. எத்தனை பேருக்கு புரிகிறது? இருக்காது, நேரம் கிடைக்காது. உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நேரத்தை ஒதுக்கணும்.